இங்கே 26 வயசான நம்ம ஹீரோ வேலைக்கு போகாமல் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் வீட்டிலேயே இருக்கான். அவனுக்கு வீட்டில் அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் தெரிஞ்சவங்க மூலயமா இவனை எப்படியாவது நல்லபடியாக்கணும்னு சொல்லி ஒரு காலேஜுக்கு கூப்பிட்டு போய் சேர்க்கறதுக்காக போகிறாங்க. இவன் அடம் பிடிக்கிறான், நான் போக மாட்டேன்னு. இதனாலே கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தரன்னு போய் அவனுக்கு முத்தம் கொடுத்து போய் காலேஜில் விட்டு வராங்க. இது ஒரு பொண்ணு பார்க்குறா. நல்லா அழகா இருக்க பொண்ணு காலேஜில் யார்கிட்டையும் பேசாமல் இவங்கிட்ட மட்டும் வந்து பேசும்போது அவனுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நைட்டு போய் அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறா, இந்த வயசுலேயே ஒரு அம்மா வந்து அவங்க பையனை காலேஜில் வந்து முத்தம் கொடுத்து விட்டு போகிறாங்க, எனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சுப்பான்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் அசைன்மெண்ட் எழுத தெரியாமல் இந்த பையன் உட்காந்துருக்கும் போது அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு இருந்தா எந்த பார்த்து எழுதுன்னு சொல்லி கொடுக்குறா. நீ யாரையாவது லவ் பண்ணுறியா, இந்த காலேஜில் லவர் உனக்கு இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு தலையாட்டும் போது நீ வேணா என்ன லவ் பண்ணுறியான்னு சொல்லியே விளையாட்டாக கேட்குறா. இவனும் அதை சீரியஸாக புரிஞ்சுக்கிட்டு அன்னையிலேருந்து அந்த பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் எங்கே போனாலும் ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அவளோட ஃபோட்டோலாம் வீட்டில் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் அவங்க அம்மா கிட்டே கேட்குறான், அம்மா வேறு மொதல் வேறு கேஸ்ட்லாம் ஓகேவா, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. இல்லை நம்ம கேஸ்ட்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க சொல்லிடுறாங்க. இவனோட எல்லா பிறந்தநாளுக்கும் அவங்க அம்மா தான் அவனுக்கு ஆசையை சட்டை வாங்கி அதை போட்டு விட்டு அனுப்பி விடுவாங்க. இந்த தடவையும் அதே மாதிரி போட்டு காலேஜுக்கு அனுப்பி விடுறாங்க. அப்போ அவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு சொல்கிறான், டே புது சட்டை போட்டு வா, இன்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணிடலான்னு. இவன் போய் கண்ணாடியில் பார்க்கும்போது அவங்க அம்மா போட்டுவிட்டு தான் ஞாபகம் வருது. அதே சட்டையில் திரும்பி வந்துடுறான். அந்த பொண்ணு பார்த்துட்டு அவங்க அம்மா வாங்கி கொடுத்ததா சட்டை சூப்பராக இருக்குன்னு சொல்லி இவனுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு போறா. இவன் லவ் ப்ரொபோஸ் பண்ணலான்னு போனவன் அந்த கிஃப்ட்டுக்குள்ளே இருக்க வாட்சை பார்த்துட்டு இதுக்கு வாரண்டி இருக்கான்னு கேட்டு அமைதியாக வந்துடுறான். இப்படியே சைட் அடிச்சுக்கிட்டே 1.5 வருஷம் ஓடிடுது. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் தான் இருக்காங்க. ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்டு அந்த பொண்ணுக்கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணலான்னு போனால் அந்த பொண்ணு சொல்கிறா, எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, தெரிஞ்ச பையன்தான், கல்யாணம் மட்டும் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், இதுக்கப்புறம் வரதே டவுட்டு தான் சொன்ன உடனே இவன் சோகமாயிடுறான். அன்னிலேருந்து அவங்க அம்மா கிட்ட கூட ஒழுங்காக பேசாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான். அந்த ஞாபகத்திலே போனவன் லாரியில் ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது அவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்காக கேவலம் சின்ன வயசுலேருந்து பார்த்து அவங்க அம்மாவை மறந்த மாதிரி ஆயிடுறான்.